ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சக்தி. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கோங்க. ஸோ என்னடா திடீர்னு சொல்கிறேன்னே நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ கரெக்டாக மும்பை ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஏதோ கடைலாம் நிறையா இருக்குங்க ரெண்டு சைட்லும். ஸோ அங்கே நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ நம்ம இப்படி வந்தோம்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க முன்னாடியே. ஏன்னா ஒரு ராலி டிரைவரை நான் வந்து நம்மளை ஆல்ரெடி விட்டுட்டு போனார் இல்லைங்க அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போது ஹெல்ப் பண்ணி நம்மளை மும்பையில் கொண்டு வந்து விட்டாருங்க. ஸோ அவர் அங்கேருந்து லோடு இறக்கி இது பண்ணி ஸோ என்னால் வ்ளாக் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தான் வந்தோம். நைட்டு ஃபுல்லாக பெருசாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த அண்ணாக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்னை இது வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்காரு. இப்போ நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் மும்பை இந்தியா அப்படின்னு இருக்கிற அந்த பிளேஸுக்கு தாங்க நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அப்படியே வான்கனி ஸ்ட்ரீட்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மும்பை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துடலாம். ஐயோ இதுக்கப்புறம் எப்படி போகணுன்னு தெரியல, ரூட்டு வேறு தெரியல. இருங்க மறுபடியும் கூகுள் மேப் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செகண்ட் மேப்பு சுத்த விட்டுருச்சுங்க. இப்போ ஒரு செகண்டில் நான் வழி தெரில தான் சொல்லிட்டு நின்னாங்க அங்கே சுத்த விட்டுருச்சுங்க என்ன. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஏரியாவில் பார்த்த ராலி மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு புதுசாக பார்க்குறேன்னா நல்லா இருக்குங்க. சூப்பராக உண்மையாலுமே அண்ட் ஒவ்வொரு இடமுமே எப்படி சொல்கிறது பார்க்கலாமே இருக்குது. நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இன்னும் நம்மளுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம மார்னிங் போகிற மாதிரி பார்க்கலாங்க எப்போவுமே. ஏன்னா இந்நேரத்துக்கு போய் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மார்னிங் போய் எது வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி போகணுங்க டைமிங்க்கு. எனக்கு தெரிஞ்ச மும்பை சிட்டி மட்டும் இன்றைக்கி ஒரு விளாக் வரும்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் அதுதான். இப்போ மும்பை சிட்டி மட்டும் ஒரு விளாக் வரும். ஐயோ நாயெல்லாம் நம்மளை பார்த்து குலைக்குது. இதோ இங்கே பாருங்கள் நாயெல்லாம் குலைக்குது கடப்புல. ஏய் சும்மா இருப்பா. ஆஹா ஏங்க நிஜமும் எங்க பின்னாடி துரத்திட்டே வரும் போல தெரியுதுங்க. நல்ல வரல நின்றுச்சு. சரி எதுவாக இருந்தாலும் நீ போயிட்டு உங்களுக்கு இப்படியே நம்ம அந்த டாக்ஸ் கட்டிலேருந்து தப்பிச்சாச்சுங்க. அது வரலைங்க, ஒன்றும் பண்ணல நம்மளை. ஸோ சும்மா குலைச்சிட்டு விட்டுருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி லூசு மாதிரி நடந்து போயிட்டு இருந்தால் அப்படி தாங்க கற்றுவோம். நம்ம பாட்டுக்கு வ்ளாக் பண்ணிட்டு ஸோ பார்க்குறாங்களா பைத்தியக்காரன் என்ன பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா வெடிய காலையில் 5:30 ஆச்சுங்க. இப்போ இன்னும் 6 மணி ஆகிருக்கும். 6 மணி நேரம் இருக்குது. அது தெரியாத எல்லோரும் அப்படின்னு கேட்கலாங்கிட்ட. ஸோ அதனால் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான ஒரு இதுனா நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு கேட்வே ஆஃப் மும்பை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க உங்களுக்கு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா மேலே போர்டில் போட்டிருக்காங்கங்க. ஸோ கேட்வே ஆஃப் இந்தியா நாரிமேன் பாயிண்ட் ஆஃப் கொலாபாக் கேஷ்யூல் வேவா அது என்னமோங்க. சரி விடுங்க, இப்படிலாம் போட்டால் நான் தமிழே தற்குறி. இங்கிலீஷ்லாம் போட்டால் நான் என்னங்க பண்ணேன். இங்கிலீஷில் கூட படிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே மேப் பாட்டுருக்க ஃபோனில் சார்ஜை போட்டுட்டு அப்படியே காலங்க. இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் டைம் தான். ஸோ 5:34 ஆகுது. பின்னாடி பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக லைட் செட்டப்பில் பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஏரியாவுக்கு சூப்பராக இருக்குது நிஜமாக சொல்ல போனால். ஸோ அதோட உங்களுக்கு ஒன்று இந்த பக்கம் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பின்னாடி வராங்க என்னன்னு தெரியலங்க, நம்மளே பாட்டு வராங்க. அது எனக்கும் புரியல. ஸோ எது வந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னாடி போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஓகே ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கேட்வே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுங்க. சரி 20 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ ஆனால் இப்போது 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. நம்மளுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. அதனால் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம போகலாம். ஸோ எல்லாருமே அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் க்ளோஸில் போய் தாங்க காட்டுவேன் உங்களுக்கு. அதெல்லாம் பாருங்கள் கெத்தாக காட்டுறேன் உங்களுக்கு. அதனால் இப்போ இந்தியா கேட்வே வந்து எதுக்கு பார்க்குறோன்னா ஸோ மேக்ஸிமம் எனக்கு பிடிக்குங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு டைமில் தான் பிடிக்க ஆரம்பிச்சது அந்த இடம். ஸோ இப்போ என்னென்னா இப்போ எனக்கு வான்கனி ஸ்டேடியம் போகணுங்க. வான்கனி ஸ்டேடியம் எதுவாக இருந்தாலும் வான்கனி ஸ்டேடியம் போய் பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு வந்து இது பண்ணணும். எனக்கு வான்கனி ஸ்டேடியம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக போகலாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறோமோ அங்கே. ஸோ இந்த இடமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் செம்ம அழகாக இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுமே சூப்பராக இருக்குது. நம்ம 19 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து நம்ம 19 நம்ம கிளம்புனோம் காலையில். ஸோ இன்றைக்கி நம்ம 4வது நாள் நமக்கு மார்னிங் மும்பையில் இருக்கோங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா வந்துட்டுருக்கோம். ஸோ ரெஸ்ட்டு எங்கேயும் இல்லைங்க. நம்ம மேக்ஸிமம் நான் உங்களுக்கு நடக்கிறதுல எதுவும் போட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா அப்படி அந்த மாதிரி என்ன ரெஸ்ட்டே இல்லாமல் நான் வந்து வீடியோஸ் பண்ணிட்டேன். ஆனால் சார்ஜும் பெருசாக எதுவும் இல்லைங்க. போய் ஒரு நார்மல் டைப் சார்ஜ் வாங்கி பவர் பேங்க் போடணுங்க. இதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா இன்னும் ஒரு
10 நிமிஷம் தாங்க இருக்குது, 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே அந்த பேக் இங்கே வச்சுட்டாங்க, இங்கே வச்சாச்சு. ஆனால் அது ரொம்ப நேரம் தூக்கிட்டெல்லாம் இருக்க முடியாதுங்க. ஐயோ, ஸோ எல்லோரும் அதுக்கு தாங்க வெயிட்டிங். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் எப்படா மாற்றினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் தான் நம்ம ட்ரெஸ்ஸு குளிக்கலாம்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தால் தான் இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் நம்ம அங்கேயே குளிச்சுட்டோங்க. ஸோ குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நம்ம அப்படியே வந்துட்டோம். வந்து அப்படியே அண்ணா கூட ராலி ஏறிட்டோங்க. ஸோ நம்ம அவர் கூட ராலி ஏறினதுனால தான் பரவாயில்ல, நல்ல வேலை இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டாருங்க. ஸோ நமக்கு வேண்டி ஸ்பீடாக வந்தாருங்க. உண்மையாக சொல்ல போனால் நமக்கு வேண்டி ஸ்பீடாக வந்தார். நம்ம இங்கே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக லிஃப்ட் அடி கரெக்டாக இருக்கும் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மத்தியானம் கொண்டு வந்து விட்டுருந்தாருன்னா முடிஞ்சிருக்கான்னு சொல்லி நமக்கு வேண்டி ஸ்பீடாக வந்தாருங்க. ஸோ அதனால் என்னால் எதுவும் கண்டினியூ விளாக்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒரு சும்மா நார்மலான ஒரு இதுதாங்க. இதுக்கு மேலே வரும் பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். சில நடந்துக்கிறாங்க, உள்ளே அளவு போகலாமா உள்ள ஒரு வேளை இல்லை அந்த சைடில் போகிறாங்க. சரி நம்மளும் வேணால் போவோம். இல்லை இங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, அதனால் அவங்க எல்லாம் போட்டு அப்புறம் போகலாங்க. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி ஆகிடுச்சுங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம திருப்பி அப்படி நடந்து போகலாம் உள்ள. ஸோ இந்த வழி தான் போகணும். எப்படி போகணும்? அப்படி சுற்றி போகணும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அப்படி இப்படி போய் இப்படி சுற்றி தான் போகணும். ஸோ இந்த வழியில் இல்லை, நம்ம அப்படி போய் சுற்றி போகணுங்க. ஸோ கேட்வே ஆஃப் இந்தியா உள்ளே போகிறேங்க நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக. ஸோ இங்கே தான் பார்க்கணும்னு நினச்சேன் மும்பையில் வந்து. ஸோ பார்க்க போகிறேங்க நம்ம அப்படியே சீக்கிரம் நேரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எப்படா லடாக் போய் சேருவோன்னு ஒரே துக்கமாகவும் இருக்குங்க. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக போகலாம். பேக் வந்து இப்படி எத்தனை வச்சுட்டு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிக்கெட் எடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். நான் டிக்கெட் கிடையாதுங்க, அது வந்து பேகை வந்து இந்த செக் பண்ணுவாங்களேங்க ஒரு இது மாதிரி. ஸோ அது இப்போ வந்து நம்ம வந்துவிட்டோம். அந்த இடத்த நான் வந்து ஃப்ளிப் பண்ணி காட்டினேன்னா ஸோ ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நான் வந்து வெயிட் பண்ணுறேன், மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறேங்க. வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இப்போ இருக்குது அந்த இடம் வந்து இப்போ ஆப்போசிட்டில் தான் எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ காட்ட மாட்டேன். அது வந்தாலும் கொஞ்சம் ஒரு 7 o'clock அப்படி ஆகிட்டுங்க. நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பின்னாடி வந்து வெயிட் பண்ணி சும்மா நின்றுட்டுருக்காங்க. ஸோ எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை இதுவும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போல தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். யாராவது தெரில, எனக்கு தெரிஞ்சு அப்படி தாங்க நினைக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்கு ஆப்போசிட்லாம் இருக்குது. நான் இப்போ காட்டவே மாட்டேன் உங்களுக்கு. நான் இப்போ எது வந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் இதாகட்டுங்க. ஸோ இப்போ காட்டின ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நான் ஸோ ஓகே ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மிஸ்டெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும். நான் அப்போ தான் கோப்ரோவில் அந்த நல்லா இருக்குங்க ஆங்கிளில் போட்டு எடுக்கும்போது. முடிஞ்ச அளவுக்கு சினிமேட்டிக் போடுறேங்க பாருங்கள். அப்படின்னா முடியலன்னா இன்ஸ்டாகிராமில் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் பாருங்கள், ஓகேங்களா? வந்து இப்போது என்ன நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அதான் எனக்குன்னு தெரில. ஸோ வந்து நான் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க கண்டிப்பாக. ஸோ ஓகே ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டான லொக்கேஷன், கரெக்டான டைமிங்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா அதான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அதை ஃப்ளிப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஸ்டாச்சுலாம் இருக்குங்க. நிறைய ஸ்டாச்சுலாம் விவேகானந்த ஸ்டாச்சு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ பார்க்க போகிறீங்க. ஸோ ரெடி 1 2 3 டடான். ஸோ இந்த பிளேஸ் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தா சிம்பிளாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் எவ்வளோ ஒர்த்ஃபுல் பிளேஸ்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரிதான், எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேட்வே ஆஃப் இந்தியா முன்னாடி நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். ஸோ இது வந்து சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே எல்லாம் கொஞ்சம் அப்படியே இது பீச்சுங்க, கடல். நம்ம இப்போ வந்து கடலோரத்தில் நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்கெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா போட்டிங் கூட்டு போவாங்களா என்னெல்லாம் தெரிலங்க எனக்கு. இது சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது செம்மையாக இருக்குங்க. இந்த கப்பலாம் சரி, போட்டோ கப்பலோ சொல்லுங்க ஏதோ ஒன்று. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது உங்களுக்கு. கோப்ரோ வியூவில் லாங்காக தெரியும் நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு நான் வேறு மூடில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் நேரோவில் வச்சு எடுத்துருக்கேங்க. ஸோ நம்ம நார்மலாக மொபைல் எடுக்கிற மாதிரி ஷூட்டிங் இது. ஸோ இந்த கப்பல் அப்படியே நவுந்துட்டே இருக்கேன், ஜாலியாக ஏறி உட்காந்து போயிடலாமான்னு தோணுது. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் பண்ணிகிட்ருக்காருங்க தண்ணியில் விட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போகிறோன்னா போகலாம். பட் ஆனால்
போட்டிங் போகிறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. நம்ம பிளானே வந்து எல்லாமே ஒரு மேலோட்டமாக பார்த்துடணும். பட் ஆனால் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும், மேலோட்டமாக பார்த்துடணும், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே எல்லாம் இப்படி தாங்க இருக்குது. ஸோ முன்னாடி எல்லாம் என்னென்னு தெரில. ஸோ இங்கே வந்து என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ என்ன இதுன்னு தெரில எனக்கு. ஸோ இது எப்போ கட்டினது எந்தெந்த இதுன்னு அப்படின்னு. ஸோ இருங்க நான் வேணால் இதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணி வேணால் அப்படியே வேணால் படிச்சுக்குங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வேணால் படிச்சுக்குங்க. ஒரு ஃபோட்டோ கூட சைடில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா புறா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்கு. ஸோ பயங்கரமாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் இல்லை. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. அதே மாதிரி ஒயிட் கலரில் நிறையா உள்ள கலந்துருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பக்கத்தாலேயே புறா இருக்குது. அதுக்காக வீட்டுக்கு பிடிச்சிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றலான்னு இருக்கேன். ஸோ வேணாங்க. எவ்வளோ புறா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பில்டிங் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புறா தான் இருக்குது. இந்த பில்டிங் அந்த பில்டிங் எல்லாமே அது வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு கோப்ரோ வியூவில் தெரியாது. ஸோ இது பக்கத்தில் ஸோ இந்த இடத்துக்கு அவ்வளோ மதிப்பா அப்படிங்கப்பா. பாருங்கள் எங்கள் பக்கத்தாலேயே ஒன்று சாப்பிட்ருப்பாருங்க. அதான் பிடிச்சிட்டா இப்போ டப்புன்னு பிடிச்சிட்டாங்க ஒன்று. பறகுது எவ்வளோ பறக்குதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? எங்கப்பா. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. ஸோ அப்படின்னா இப்போயே நடந்து போகலாம், போகிற வழியில் அப்படின்னு நடந்து போயிட்டே இருப்போம். ஸோ நீ அவ்வளோ ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும், அவ்வளோதான். நேரில் பார்த்துட்டேன். நீ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வான்கனே ஸ்டேடியம் போய் பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸோ அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு தெரிலங்க. ஸோ செக்கிங் ஏதாச்சும் பண்ணுவாங்களா, அமௌண்ட்டு கேட்பாங்களான்னு தெரில, பார்ப்போம். போனாதாங்க தெரியும் நமக்கு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஸோ தமிழ்நாடுனே வருது பாருங்கள். சைனாவிலேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம ஃபோனுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே முன்னாடி போக வேண்டியது தான். ஆனால் இப்போ சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, 50 தாங்க இருக்குது. ஸோ வான்கனி ஸ்டேடியம் போய் பார்க்கணும். ஸோ முடிஞ்சால் நான் வேணால் வான்கனி ஸ்டேடியத்தில் போய் நான் வேணால் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்களா?